கொல்லி மலை வந்து நம்ம பேக் சைட்லேருந்து ஏறோம். இப்போ வந்து அப்படியே சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் போட்டு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இது என்ன ஃபால்ஸு? நம்ம அருவி. ஓகே. ஸோ கைஸ் வேற லெவலில் இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. ஸோ நம்ம அருவி போகலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஸோ இன்னி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லி மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கொல்லி மலை வந்து நம்ம பேக் சைட்லேருந்து ஏறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து எல்லாருமே ஏறி இருப்பாங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பேக் சைடு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஏற போகிறோம். ஸோ வாங்க guys, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம வண்டி ஜிப்ஸி அங்கே நிற்கிறான், அப்படியே காமிங்க ஜிப்ஸி. ஸோ ஜிப்ஸி நிற்கிறான். ஸோ நம்ம அப்படியே கிளம்புறோம். நம்ம வந்து மலை ஏறிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் எதாவது கேட்பாங்க, சரி கேட்கல. ஸோ அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. நானும் கலையும் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ. ஸோ இப்போ நம்ம மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அரப்போலீஸ்வர் கோயில் 50 கிலோமீட்டரும். அப்படியே நாங்கள் இதிலேருந்து எங்களோட பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இதில் வந்து நான் எதுவும் பேசாமல் ஸோ நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணதை அப்படியே நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்துட்டே வாங்க கைஸ். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஊர் வந்துச்சு. ஸோ இது என்ன ஊர் ஏதுன்னா எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த பார்க்கும்போது இந்த வியூ வந்து வேறு லெவல் இருந்துச்சு. அப்படியே கீழே ஒரு சின்ன கிராமம் மாதிரி மேலே மேகலாம் இருக்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. லைனாக எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ காசு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. என்ன பாருங்கள் ஹில்ஸ்குள்ளே. ஸோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக. வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்திருக்காரு. இவர் தான் இன்றைக்கி லேட் பண்ணதில்லை. இவர் தான் லேட் பண்ணது. வரேன்ட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்போ வந்து அப்படியே சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் போட்டு ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸு சின்ன சின்ன இதெல்லாம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். முன்னாடி ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறையா கார்லாம் நிற்கிது. அப்படியே சின்ன சின்னதாக இந்த பக்கத்தில் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி போயிட்டுருக்கு சின்னதாக. ஸோ வியூ வேறு லெவலில் இருக்குது. செம்ம பள்ளமாக இருக்குது இந்த இடம். தண்ணி ஊற்று நினைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். ஸோ சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபால்ஸுன்னு தெரில. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அந்த பக்கம் தான் என்ட்ரி இருக்குது. எவ்வளோ டிக்கெட்டு என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு வரோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த ட்ராவல் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. இது என்ன ஃபால்ஸு அக்கா? இது என்ன ஃபால்ஸுக்கா? இது என்ன ஃபால்ஸு? நம்ம அருவி. ஓகே ஓகே தேங்க்ஸ்க்கா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க போய் நம்ம அருவி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா நம்ம அருவி இங்கே கீழே நாங்கள் காமிச்சல. ஸோ அது வந்து நம்ம அருவி. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க போவோம். வேறு லெவலில் வேறு மழை வந்துட்டுருக்கு. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டு. அதே இது வந்து செம்ம மழை, திடீர்னு மழை வருது, நிறையவும் மழை வருது. ஸோ அங்கே அப்படியே பார்ப்போம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாரு, இங்கே இருக்காங்க மழை. பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை சுற்றி பார்த்தாச்சு. நம்ம அடுத்த ஃபால்ஸுக்கு போகலாம். அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்படி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வண்டி இங்கே இருக்கிறதே இருக்கலாமா? வழி இருக்குப்பா. ஸோ காய்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. ஸோ நம்ம அருவி கண்டிப்பாக வந்து நம்ம அருவியை பாருங்கள். வேறு இது சொல்லுங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பயணம் அப்படியே எங்களுக்கு தொடருது. அடுத்த வீடியோவில் வந்து இந்த அடுத்த எங்கே போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு காமிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி டுடே எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் கைஸ், பாய்.